அத்தியாயம் 56. தற்காப்பு கலை கலைக்கழகம். நாங்கள் 2ஆம் ஆண்டு என்பதால் எங்கள் அட்டவணை வேறுபட்டது. காலையில் அடிப்படை பயிற்சிக்கு பதிலாக எங்கள் கிளப்புகளுக்கு பயிற்சி பெறச் செல்ல வேண்டியிருந்தது. மதிய உணவுக்கு பிறகு நாங்கள் எங்கள் சிறப்பு நைட் பயிற்சியைச் செய்வோம். முதல் வருடத்திலிருந்து தரவரிசை முறை கொண்டு வரப்பட்டது. தற்போது நான் 10வது இடத்தில் இருக்கிறேன். செபாஸ்டனுடனான சண்டைக்குப் பிறகு கவனம் என்னிடமிருந்து விலகிச் செல்ல விரும்பினேன். போட்டிகள் தொடங்குவதற்கு முன்பே நான் அதை விட்டுவிட்டேன். இதனால் எனது தரவரிசை குறைந்தது. நாங்கள் இனி ஒருவருக்கொருவர் சண்டையிட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மாணவர்கள் பயிற்சிக்கு வெளியே போட்டிகளை நடத்த அனுமதிக்கப்பட்டனர். அதற்கு பதிலாக மாணவர்கள் 2வது மற்றும் 3வது ஆண்டுகளை உள்ளடக்கிய பள்ளிப் போட்டியில் பங்கேற்க வேண்டியிருந்தது. போட்டியின் வெற்றியாளர்கள் அனைத்து ராஜ்யங்களையும் உள்ளடக்கிய போட்டியான AKT ஆல் கிங்டம் டோர்னமெண்ட் இல் பள்ளியை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள். ஆனால் எனக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது வேட்டைப் பயணங்கள்தான். வாரத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஒரு குழுவாக வெளியே சென்று மந்திர மிருகங்களை வேட்டையாட வேண்டியிருந்தது. இறுதியாக அதிக படிகங்களைப் பெற்று வலிமையடைவதற்கான வாய்ப்பாக இது இருக்கும். முதல் நாள் பயிற்சி தொடங்கியது. மாணவர்களுக்கு அவர்களின் கிளப் எங்கு அமைந்துள்ளது என்பதற்கான வழிமுறைகள் தகவல் தொடர்பு சாதனம் மூலம் அனுப்பப்பட்டன. எவ்ரியன் அகாடமிக்குள் இருந்த பெரும்பாலான கிளப்புகள், ஆனால் சில வகுப்புகள் நகரத்தைச் சுற்றியுள்ள பிற கட்டிடங்களில் இருந்தன. உதாரணமாக, ஸ்லிவியா தனது பயிற்சிக்காக ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். தொடர்பாளர் கொடுத்து வழிமுறைகளை பின்பற்றினேன். அந்த இடம் வரைபடத்தில் ஒரு சிவப்பு புள்ளியாகவும் செல்ல வேண்டிய திசையை குறிக்கும் அம்புக்குறியாகவும் தோன்றியது. தற்காப்பு கலை மண்டபம் வளாகத்திற்கு வெளியே அமைந்திருப்பது போல் தோன்றியது. 10 நிமிட நடைப்பயணத்திற்குப் பிறகு நான் இறுதியாக என் இலக்கை அடைந்தேன். நகரத்தில் அந்த முதியவரை நான் சந்தித்த இடத்திலிருந்து அது அதிக தொலைவில் இல்லை என்பதை உணர்ந்தேன். தற்காப்பு கலை மண்டபத்தின் நுழைவாயில் திறந்த வாயிலாக இருந்தது. ஒவ்வொரு பக்கத்திலும் 2 பெரிய சிவப்புத் தூண்கள் இருந்தன. இந்த தூண்களின் மேல் வளைந்து மரப்பலகை பார்லி தொங்கவிடப்பட்டிருந்தது. வார்த்தைகள் படிக்க முடியாத அளவுக்கு பலகை தேய்ந்து போயிருந்தது. ஆனால் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் அளவுக்கு போதுமானதாக இருந்தது. நான் நுழைவாயிலின் வழியாக நடந்து சென்று அமைதியான பசுமையான தோட்டத்திற்குள் நுழைந்தேன். தோட்டத்தின் இடதுபுறத்தில் ஒரு சிறிய குளம் இருந்தது. நடுவில் தியானம் செய்யும் வெண்கலக் கல் சிலை இருந்தது. தோட்டத்தின் முடிவில் ஒரு தளம் கொண்ட ஒற்றை அகலமான கட்டிடம் இருந்தது. நான் கட்டிடத்தை நோக்கி நடந்தேன். ஆனால் வேறு எந்த மாணவர்களையும் பார்க்க முடியவில்லை. நான் சரியான இடத்தில் இருக்கிறேனா இல்லையா என்று யோசித்தேன். அது பிரபலமற்றது என்று அவர்கள் சொன்னது எனக்குத் தெரியும். ஆனால் நான் இங்கே முதல் மாணவனாக இருந்தாலும் 3ஆம் ஆண்டு மாணவர்களும் இங்கே இருந்திருக்க வேண்டும். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நான் கத்தினேன். எந்த பதிலும் இல்லாததால் கட்டிடத்தை நெருங்க முடிவு செய்தேன். கட்டிடத்தின் ஓரத்தில் நடந்து சென்றபோது ஜன்னல்கள் இல்லை. இன்னும் யாரையும் காணவில்லை என்பதை கவனித்தேன். இறுதியில் கட்டிடத்திற்குள் நுழைய முடிவு செய்தேன். அந்த கட்டிடத்திற்கு ஜன்னல்கள் இல்லை. சறுக்கும் கதவு பலகைகள் மட்டுமே இருந்தன. நான் கதவு பலகைகளில் ஒன்றைத் தள்ளிவிட்டு கட்டிடத்திற்குள் நுழைந்தேன். அந்த கட்டிடம் காலியாக இருந்தது. தரையை மென்மையான பாய் விரித்து ஒரு பெரிய திறந்த வழி இருந்தது. பக்கவாட்டில் இன்னொரு அறை இருந்தது. வாசனையை பார்த்தால் அது கழிப்பறை என்றுதான் யூகிக்க முடிந்தது. அறையின் மையத்தில் ஒரு முதியவர் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். வணக்கம், நான் தற்காப்பு கலை கிளப்புக்காக இங்கே இருக்கிறேன் என்று நான் அந்த முதியவரை அணுகிச் சொன்னேன். அந்த முதியவரால் நான் சொல்வதைக் கேட்க முடியவில்லை என்பது போல் தோன்றியது. நான் இப்போது அந்த முதியவரின் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் இருந்தேன். வணக்கம். அந்த முதியவரிடமிருந்து இன்னும் எந்த பதிலும் வரவில்லை. நான் விரக்தியடையத் தொடங்கினேன். நான் முதியவரை குலுக்க அவர் அருகில் மண்டியிட்டேன். என் கைகள் முதியவரை பிடிக்கத் தொடங்கியபோது அவர் கண்கள் விரிந்தன.
முதியவர் என் தலையையும் கையையும் பிடித்து தரையில் வீசினார். நாங்கள் இப்போது இடங்களை மாற்றிக் கொண்டிருந்தோம். பின்னர் அந்த முதியவர் என் முகத்தில் ஒரு முஷ்டியை நீட்டினார். ஆனால் அதை அடைவதற்குள் அங்குலங்கள் நின்றுவிட்டார். நீங்க யாரு என்றார் முதியவர். இந்த ஆள் ஒரு பைத்தியக்காரன், இப்படி ஒரு அந்நியனைத் தாக்குவான். நான் சொல்ல வந்தது இதுதான். ஆனால் அவருடைய தாக்குதல்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பது எனக்கு தெரியும். அவனை கோபப்படுத்த நான் விரும்பவில்லை. நான் தற்காப்புக் கலை கிளப்பில் சேர இங்கே வந்துள்ளேன். தொடர்பாளர் அது இங்கே இருப்பதாக கூறினார். நான் ஒரு புதிய மாணவனை பார்க்கிறேன். அந்த மனிதன் தன் கையை நீட்டி என்னை தரையில் இருந்து தூக்கினான். யோ, பெருசு உன்னத் தொட்டதுக்கு இந்த அடி அடிக்கிற. மன்னிக்கவும், நான் சமீபத்தில் தாக்கப்பட்டேன். அன்றிலிருந்து நான் பதட்டமாக இருக்கிறேன். மேலும் நாங்கள் பெரும்பாலும் மாணவர்களை இங்கு அழைத்துச் செல்வதில்லை. அவர் முகத்தில் ஒரு பெரிய புன்னகையுடன் கூறினார். எல்லோரும் எங்கே என்று சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே யாராவது இப்போது எந்த நொடியும் வெளியே வந்துவிடுவார்கள் என்று நினைத்தேன். நீங்க என்ன சொல்றீங்க? இத்தனை வருஷத்துல எனக்கு பிடிச்ச முதல் மாணவன் நீங்கதான். அப்படின்னா நீங்கதான் என் முழு கவனத்தையும் பெறுவீங்கன்னு அர்த்தம். குறைந்தபட்சம் அந்த முதியவர் எனக்கு பயிற்சி அளிப்பதில் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பதாக தோன்றியது. நாம் தொடங்குவதற்கு முன் நான் கேட்க வேண்டும், நீங்கள் தற்காப்பு கலை கிளப்பை தேர்வு செய்ய என்ன காரணம்? வயதானவரே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்கள்தான் என்னை இங்கே வரச் சொன்னீர்கள். அந்த முதியவர் சிறிது நேரம் யோசித்தார். பின்னர் அவரது கண்கள் திடீரென்று விரிந்தன. அதாவது, நீதான் நேற்றைய மாணவன். நான் பதிலுக்கு தலையசைத்தேன். அந்த முதியவர் இருமல் வரும் வரை சிரிக்க ஆரம்பித்தார். நீங்க என் பேச்சை கேட்க தேர்ந்தெடுத்ததுல எனக்கு சந்தோஷம். நேற்று நாம சந்தித்தது விதியோடதான். என் திறமைகளை சொல்லிக் கொடுக்கிற ஒருத்தரை நான் தேடிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு எந்த மாணவரும் இல்லை. நீங்க இந்த கிளப்ல சேருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா என்னை கடந்து போயிட்டாரு. உங்களுக்கு கொஞ்சம் கத்திக்கிறதுதான் எனக்கு கிடைச்ச பரிசு. ஆனா இப்போ அது பயனற்றதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு கத்து தருவேன் என்று உறுதியளிக்கிறேன். என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? ஏன் கருப்பர் சங்கம் உங்களை தேடி வந்தது? அது ஒரு ரகசியம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் தற்போது ஏவ்ரியன் அகாடமியின் 6 பெரியவர்களில் ஒருவன். நாங்கள் முதலில் அகாடமியில் நுழைந்தபோது பெரியவர்களை ஒருமுறை பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது. அவர்கள் அகாடமியில் மிக உயர்ந்தவர்கள். மாஸ்டர் நைட்ஸை விட ஒரு பதவியில் இருந்தனர். அவர்களின் வலிமை காரணமாக அவர்கள் தங்கள் நிலையில் இல்லாவிட்டாலும் மாஸ்டர் நைட்களைப் போலல்லாமல் அவர்கள் திரைக்குப் பின்னால் பொறுப்பில் இருந்தனர். நீங்க என்னதான் தனியா செஞ்சுட்டு இருந்தீங்க, இன்னும் என்னதான் பண்றீங்க? நான் கத்தினேன். வெளிப்படையாக ஒளிந்து கொள்வதுதான். உண்மையைச் சொல்லப் போனால் நான் முதியோர் உடைகளை அணிந்திருந்தாலொழிய வேறு எந்த முதியவரையும் போலவே இருப்பேன். உயர் அதிகாரிகள் மட்டுமே என்னை அடையாளம் காண முடியும். ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் கடைசி வாக்கியத்தைச் சொன்னபோது முதியவரின் முகபாவம் திடீரென மாறியது. அவர் அதிலிருந்து விடுபட்டு தொடர்ந்தார். எப்படியும் இன்னைக்கு உன் முதல் பாடத்துக்கு நேரமாச்சு. கி பத்தி நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். தற்காப்பு.